வணக்கங்க. இந்த பேங்க் ஆஃபீசர்ஸ் யூனியன் ஒண்ணு இருக்கு. பப்ளிக் செக்டர் பேங்க் ஆஃபீசர்ஸ். அவங்க போய் லீடர் ஆஃப் அப்போசிஷன் ராகுல் காந்திய பார்த்துருக்கு. ராகுல் காந்தி அவங்கள்ட்ட பேசி தெரிஞ்சப்புறம் என்ன சொல்றாருன்னா, அங்க சம்பளம் ரொம்ப கம்மியா இருக்கு. வொர்க்கிங் ஹவர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆஃபீசர்ஸ் மேல ரொம்ப பிரஷர். இது எந்த பப்ளிக் செக்டர் பேங்க் மேனேஜருக்கும் இது தெரியும். பப்ளிக் செக்டர்ல நீங்க பேங்க் பண்றதா இருந்தா, ஒரு சின்ன பப்ளிக் செக்டர் பேங்க்ல உங்களுக்கு அக்கவுண்ட் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனக்கு ஒரு பல வருஷம் சிண்டிகேட் பேங்க்ல அக்கவுண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் சிண்டிகேட் பேங்க் மெர்ஜ் ஆன அப்புறம் கனரா பேங்க் போச்சு. கனரா பேங்க்ல அவ்வளோ இன்ட்ராக்ஷன் எனக்கு கிடையாது. கனரா பேங்க்ல சும்மா அக்கவுண்ட் மட்டும் வச்சிருக்கேன். நான் சும்மா நாம்கே வாஸ்தே. ரொம்ப நாளைக்கு ஸ்டேட் பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கு. ஸ்டேட் பேங்க்கோட அழகு தான் எல்லாருக்குமே தெரியும். எனிவே இதெல்லாம் 40, 50 வருஷம் ரிலேஷன்ஷிப்பு. அதனால அத அப்படியே கன்டின்யூ பண்ணி விட்டுறது. நம்ம போய் ரிலேஷன்ஷிப்ப முறிச்சுக்கிறது இல்ல. இந்த விஷயம் என்னன்னா, ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, அண்ட் இது ஆஃபீசர்ஸ் அவருக்கு சொன்னத சொல்றாரு. அதனால இத ராகுல் காந்தி மட்டும் அவரா சொன்னாருன்னு நீங்க சொல்ல முடியாது. இந்த ஆஃபீசர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு டைமுக்கு டைம் சம்பளம் ஏத்துறதில்ல. அப்புறம் யூனியனோட நெகோஷியேட் பண்றேன்னு எல்லா பேங்க்கும் சேர்ந்து நெகோஷியேட் பண்ணி, ரொம்ப லேட்டா சேலரி ஏத்துறாங்க. அந்த சேலரி ஏத்துறது எங்களுக்கு போறலன்னு. அதுக்கப்புறம் வொர்க்கிங் ஹவர்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப ஜாஸ்தி. உங்களுக்கு ஏதாவது ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்குக்கு போயிருந்தீங்கன்னா, சின்ன பிரான்ச்ல, இந்த ஸ்கேல் 1, ஸ்கேல் 2 மேனேஜர் தல தான் எல்லாம் விழும். இந்த கீழ இருக்கிற கிளர்க்கெல்லாம் வேலையே செய்ய மாட்டான். அவன்லாம் கரெக்ட்டா கல்கி ஆனந்த விகடன் படிச்சுட்டு, கரெக்ட்டா 3 மணிக்கெல்லாம் பைய மாட்டின்னு போயிடுவாங்க. இந்த மெயின் மேனேஜரும், அவருக்கு அடியில ஏதாவது ஒரு 2 ஆஃபீஸர் அவருக்கு மாட்டினாங்கன்னா, அவங்க தான் வேலை செய்யணும். எல்லா டார்கெட்டும் அவங்களுக்கே. அவங்களே சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட் பிடிக்கணும். அவங்களே லோன் அக்கவுண்ட் பிடிக்கணும். அவங்களே லோன் ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அவர் முன்னாடி பிடிச்ச மேனேஜர் அக்கவுண்ட் ஏதாவது பேடா போச்சுன்னா, இவரே கலெக்ஷன் பார்க்கணும். இவரே கோர்ட்டுக்கு போணும். இப்படி தான் இருந்தது. ஸோ வேறஸ் பிரைவேட் செக்டர் பேங்க்லலாம் எப்படின்னா, இட் இஸ் ஆர்கனைஸ்ட் இன் வெர்டிகல்ஸ். பிரான்ச் மேனேஜருங்கிறவர் கரண்ட் அக்கவுண்ட், சேவிங் அக்கவுண்ட்ஸ் தான் பிடிப்பாரு. அசெட்டுக்கு தனியா ஆள் இருப்பான். அவன் தான் லோன் விப்பான். லோன் லோன் தான் பேங்க்கோட அசெட்டு. ஸோ அசெட் விக்கிறதுக்கு தனி மேனேஜரு. ஒரு அசெட்டுக்கும் கார் லோனுக்கு தனியா ஒண்ணு, டூ வீலருக்கு தனியா, ஹவுசிங் லோனுக்கு தனியா, பிஸ்னஸுக்கு தனியா, இது மாரி தனித்தனியா மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த லோன் 3 மாசம் பேடா போயிடுச்சுன்னா, கலெக்ஷன் ரிக்கவரின்னு இன்னொரு டீமுக்கு போயிடும். அன்லெஸ் 1 வருஷத்துக்கு மேல ஒரு அக்கவுண்ட் ஒழுங்கா கட்டி, அதுக்கப்புறம் ப்ராப்ளம் ஆச்சுன்னா, அது ரிக்கவரி டீமோட ப்ராப்ளம். இதுதான் பிரைவேட் செக்டருக்கும், பப்ளிக் செக்டருக்கும் டிஃபரன்ஸ். பிரைவேட் செக்டர்லயும் ஆக்சிஸ் பேங்க்லலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸே கிடையாது. HDFC பேங்க்லயும் கிடையாது. இப்போ புது மேனேஜ்மெண்ட் வந்தப்புறம் ICICI பேங்க்ல பெட்டர். ஆனா சம்பளம் பார்த்தீங்கன்னா, பப்ளிக் செக்டர் பேங்க்கோட இவங்களுக்கு 2 மடங்கு, 3 மடங்கு சம்பளம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இது பேசிக்கலி ஒரு ரொம்ப ஹை பிரஷர், ஹைப்பர் காம்படிட்டிவ் ஜாப். அதுவும் இப்போ ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் வந்தப்புறம் பேங்க்குக்கு ரொம்ப கஷ்டம். அண்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பப்ளிக் செக்டர் பேங்க் எங்கேயுமே லோன் கொடுக்க முடியாம தவிப்பாங்க. பிரைவேட் செக்டர் பேங்க்கெல்லாம் இந்த சேலரிடு மிடில் கிளாஸ் பின்னாடி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எந்தெல்லாம் ப்ரொஃபஷனல்ஸ் செல்ஃப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ட்ராக் பண்ணி ஃபைனான்ஸை ட்ராக் பண்ணுற இடத்துல மட்டும் லோன் கொடுப்பாங்க. அந்த செடியை அவங்க கேக்கோட இம்பார்ட்டன்ட் பார்ட்டை அவங்க சாப்பிட்ருவாங்க. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஏற்றி மைக்ரோ லோன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க பெருசாக கார்ப்பரேட்டுக்கு லோனே கொடுக்க மாட்டான். இந்த பெரிய பெரிய கார்ப்பரேட்டுக்கு லோன் கொடுக்கறதெல்லாம் பப்ளிக் செக்டர் பேங்க்கு. எஸ்பெஷலி வேற யாருமே லோன் கொடுக்காத இடத்துல தான் கொண்டு போய் பப்ளிக் செக்டர் பேங்க் லோனில் கொடுப்பான். நீங்கள் சிம்பிளாக பார்த்து இப்போ ரொம்ப சர்ச்சையில் இருக்கிற அதானி கேஸில் நீங்கள் பேலன்ஸ் ஷீட்லாம் ஒழுங்காக தேடி பார்த்தீங்கன்னா, பப்ளிக் செக்டர் பேங்க் எவ்வளோ கடன் கொடுத்துருக்கான், பிரைவேட் செக்டர் பேங்க் எவ்வளோ கடன் கொடுத்துருக்கான்னு பார்த்தாலே உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சிடும். இந்த பெரிய பெரிய லோன்ஸ் ஆம்டேக் ஆட்டோ, பூஷன் ஸ்டீல், பூஷன் பவர், இது மாதிரி பெரிய அக்கௌண்ட்ஸ்ன்னு ஒன்று 25, 50 பிக் 50 அக்கௌண்ட்ஸ் இருக்கும். இந்த அக்கௌண்ட் எல்லாம் முக்காவாசி லோன் இவங்களது தான் இருக்கும். யாரது? பப்ளிக் செக்டர் பேங்க் தான் இருக்கும். ஏபிஜே ஷிப்யார்டு, இந்த லோன்ஸ் எல்லாமே பப்ளிக் செக்டர் பேங்க் லோன் தான் இருக்கும். ஏன்னா அவன் தான் போய் இது மாதிரி இடத்துல மாட்டுவான். அண்ட் ஏன்னா அவனுக்கு ஸ்ட்ரக்சரே எப்படி இருக்குன்னா, ஒரே மேனேஜர் 10 வேலையை செஞ்சார்னா அவரால் போய் ரீட்டைல் லோன்லாம் பிடிக்கவே முடியாது. லீடே வராது. யாரும் போய் பப்ளிக் செக்டர் இங்கே டோர் ஸ்டெப்பில் சர்வீஸ் கொடுத்துருவாங்க. இல்லை டீலர் ஆஃபீஸ்லேயே உட்காந்துட்டு இருப்பான். டீலரே எல்லாத்தையும் முடிச்சிருவான். டீலரே லோன் கொடுத்து எல்லாமே முடிச்சிருவாங்க. ஸ்டேட் பேங்க் மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணி ரொம்ப அக்ரெசிவாக இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை தான் அவர் சொல்கிறாரு, பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்கெல்லாம் கொடுத்து இது எந்த ரீசனுக்காக இந்த பப்ளிக் செக்டர் பேங்க் ஆரம்பிக்கப்பட்டதோ, அது ஏழைங்களுக்கும் மிடில் கிளாஸுக்கும் லோன் கொடுக்க வேண்டிய பேங்க்கு கம்ப்ளீட்டாக இப்போ
ஒரு பிரைவேட் ஃபைனான்ஷியர் மாரி மாறிடுச்சு. இது நீங்க அசஸ் பண்ணாலே தெரிஞ்சிரும். ஏன்னா இந்த யுபிஏ அரசாங்கம் போனப்புறம் ஒரு மே யாரெல்லாம் முன்காலத்தில படிச்சுட்டு இருந்தாங்களோ, என்ன மாதிரி ஆட்கள்லாம், அவங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த எஜுகேஷன் லோனே மோசம். அதில தான் மேக்ஸிமம் வந்து என்பிஏ இருக்கு. அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி, இப்ப வந்து எஜுகேஷன் லோன் வாங்குறதே ரொம்ப கஷ்டமா பண்ணிட்டாங்க. மன்மோகன் சிங் காலத்தில அவர் என்ன சொன்னார்னா, ரூ. 5,00,000 வரைக்கும் என்பிஏ ஆனாலும் பரவாயில்லன்னு, எஜுகேஷன் லோன் எல்லாரும் குடுங்க. எல்லாரும் படிக்கட்டும். அண்டு ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் போடுங்க. எவன்லாம் கட்டலையோ அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல பணத்த கிளைம் பண்ணிட்டு, அவங்க சிபில் மோசமாயிடும். அவன ஃபோர்ஸ் பண்ணி கட்ட வச்சிடலான்னு ஐடியா சொன்னாரு. அப்படியே ரைட் ஆஃப் ஆனாலும், சின்ன சின்ன லோன்ஸ் தான் ரைட் ஆஃப் ஆகும். சொசைட்டிக்கு ஓவரால் இவ்வளோ பேர் படிச்சவங்க வந்தாங்கன்னா, நல்லதுன்னு சொன்னாரு. இவங்க வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, ஏன்னா சோஷியல் ஆர்டரே மாறுது. இவங்க என்ன நம்பிக்கிறாங்கன்னா, மேல இருக்கிறவன் மேலேயே இருக்கணும். கீழ இருக்கிறவன் கீழயே இருக்கணும். கீழ இருக்கிறவன் மேல போனா இவங்களுக்கு ப்ராப்ளம். அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எஜுகேஷன் லோன கம்ப்ளீட்டா நிறுத்திட்டாங்க. இந்த ஸ்டூடண்ட் லோன்ல நிறைய என்பிஏ ஆவுது. இந்த என்பிஏ இஷ்யூலாம் எங்களால ஹேண்டில் பண்ண முடியல. ஸ்டூடண்ட்ஸ் கட்ட மாட்டேங்கிறாங்க. அவங்க அப்பா, அம்மா லோன் கட்ட மாட்டேங்கிறாங்க. அதனால இத நிறுத்திடலாம் அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, போன 10 வருஷத்துல மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் லோன் போனது பெரிய பெரிய கார்ப்பரேட்டோட லோன் தான். 580 அக்கவுண்ட்டு 50 கோடிக்கு மேல என்பிஏ இருக்கு. இந்த 10,00,000 கோடி ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க 10 வருஷத்துல. அதுல 75லேருந்து 85% வந்து இது மாரி பெரிய கார்ப்பரேட் லோன். இந்த 10,42,000 கோடி அவங்க ரைட் ஆஃப் பண்ணதுல 1,61,000 கோடி தான் ரிகவர் பண்ணியிருக்காங்க. இந்த 1,61,000 கோடி ரிகவர் பண்ணிட்டு மீதிய ரைட் ஆஃப் பண்ணிட்டேங்கிறாங்க. நம்ம ரைட் ஆஃப் பண்ணது தப்புன்னு சொன்னாங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க, பின்னாடி ஆக்ஷன் எடுத்து ரிகவர் பண்ணிட்டேன்பாங்க. ஒரு ரூ. 2,00,00,000 தான் இவங்க இதுவரைக்கும் ரிகவர் பண்ணியிருக்காங்க. பெருசா ரிகவரி பண்ணல. இது எல்லாமே ரைட் ஆஃப் ஆயிடுச்சு. இதுல ரொம்ப பெரிய ஃபேமஸ் கேஸ் ரைட் ஆஃப் ஆனது ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன். அவர ஒரு நாளைக்கு கூட எந்த இன்வெஸ்டிங் ஏஜென்சியும் கூப்பிட்டு விசாரிக்க கூட இல்ல. ஏன்னா, அவர் ரொம்ப வேண்டியவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். அவரோட டோட்டல் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ல மட்டும் 95% இது குடுத்துருக்காங்க. எந்த கட்டு? ஹேர் கட். ரீசென்ட்டா அவர் என்ன பண்ணாருன்னா, சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு ஃபால்ஸ் பேங்க் கேரண்டி குடுத்தாரு. எஸ்பிஐ கேரண்டி குடுக்காதத எஸ்பிஐ கேரண்டின்ட்டாரு. இன்னொரு கம்பெனில. இப்ப எஸ்சிஐசிஐ இது புடிச்ச உடனே, நாங்க குடுக்கல. ஆர்கனைஸ் பண்ண ஏஜென்சி தான் குடுத்தது. அவன புடிங்கன்ட்டாங்க. செக்கி வந்து இவங்க இனிமே இந்த ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு ஹைகோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கி இப்போ இன்னும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அழகில் தான் இவங்க பேங்க் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் கேட்டால் ஸ்டூடெண்ட் டிஃபால்ட் ஆகிடுவான், லோன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இதை போய் நீங்கள் எந்த பப்ளிக் செக்டர் பேங்க்கில் வேணால் கேட்கலாம். செக்யூரிட்டி இல்லாமல் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் லோனே கொடுக்க மாட்டாங்க. கேட்டால் பேட் டெட்டுன்னுவாங்க. இப்போ அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்ல. நாங்க நெறைய லோன் குடுத்துருக்கோம். 10,00,000 ரூபாய்க்கு கம்மியா இருக்கிற லோன் வந்து நாங்க டபுள் பண்ணியிருக்கோம். அண்ட் ஷேர் ஆஃப் ஸ்மால் லோன்ஸ் வந்து 100 லோன் குடுத்தாங்கன்னா, 23 லோன் ஸ்மால் லோன் அப்படிங்கிறாங்க. அப்போ 77 லோன் பிக் லோன் தான். ஆனா இவங்க சொல்ற டேட்டாவ நம்பலாமா? நம்ப முடியாதான்னு மேடமே ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் குடுத்தாங்க. கோயம்புத்தூர்ல. பிஜேபி எம்பி, எம்எல்ஏ கூடயே இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாங்க 49.5 கோடி பேருக்கு லோன் குடுத்துருக்கோம். 30 கோடி ரூபா லோன் குடுத்துருக்கோம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க அந்த ஸ்பீச்ல. கோயம்புத்தூர்ல என்ன ஆச்சுன்னா, எவ்வளாம் பேருக்கு குடுத்துருக்கீங்கன்னா, நாங்க வந்து 20,00,000 பேரு கோயம்புத்தூர்ல முத்ரா லோன் குடுத்துருக்குறோம். எவ்வளாம் பேருக்கு? 20,00,000 பேரு. அண்ட் 13,180 கோடி பேருக்கு குடுத்துருக்கோம். அந்த அவங்க சொன்ன ஏரியா பாப்புலேஷனே 34,00,000 பேர் தான். ஸோ 34,00,000 பேர் இருக்கிற இடத்துல அவங்க 20,00,000 பேருக்கு லோன் குடுத்துருக்காங்கன்னா, 100 பேர்ல 67 பேருக்கு அவங்க லோன் குடுத்துருக்காங்க. நீங்க கோயம்புத்தூர்ல போய் சர்வே எடுங்க. 10 பேர் ஓடட்டும். அதுல 7 பேர வந்து நான் வந்து பிசினஸ் பண்றதுக்கு லோன் வாங்கியிருக்கேன்னா நீங்க கேளுங்க. முத்ரா லோன்னா சின்ன பிசினஸ் பண்றதுக்கு லோனு. இல்ல அப்படின்னு ஒண்ணுன்னாங்க. இதுக்கு பேரே மைக்ரோ யூனிட் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்சிங் ஏஜென்சின்னு பேர். ஸோ இது வந்து நீங்க வந்து உங்க கார் லோன், பர்சனல் லோன், வீட்டு லோன் எல்லாம் முத்ரால எழுத முடியாது.
நீங்கள் 70%க்கு லோன் கொடுத்துருக்கீங்கன்னா 10ல் 7 பேர் பிஸ்னஸ் பண்ணுறானா முதல்ல? கோயம்புத்தூரில் 10ல் 7 பேர் பிஸ்னஸ் பண்ணுறானா? இது மாதிரி கேள்வி இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேட்ட உடனே எனக்கு தெரியாது, பேங்க் மேனேஜர் தான் கொடுத்தாரு, நாங்கள் பேங்க் கொடுத்தது அப்படியே படித்தேன். அப்போ இதுக்கு இப்படியே படிச்சிங்கன்னா பின்னாடியும் அப்படி தான் படிச்சிருக்கு. முன்னாடி படித்த படிப்பும் நீங்கள் ஏற்றிட்டேன்னு சொல்கிற நம்பரும் அப்படி தான். இப்போ இவ்வளோ தூரம் ரைட் ஆஃப் பண்ண அப்புறம் கிராஸ் என்பிஏ இன்னும் கலெக்ட் பண்ணாமல் இருக்கிறது 3.16 lakh crore கிராஸ் என்பிஏ இருக்குது, இன்னும் என்பிஏவாக எழுதாமல். தட் இஸ் 3% ஆஃப் டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங். இப்போவே இவ்வளோ 10 லட்சம் ரைட் ஆஃப் ஆன அப்புறம் இன்னொரு 3 லட்சம் கோடி ரைட் ஆஃப் பண்ணுறதுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரைவேட் செக்டர் பேங்க் பார்த்தீங்கன்னா வெறும் 1.8% தான் பேட் டெட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் டபுள் மடங்கு இருக்குது. அதனால் 11,45,000 கோடி இந்த மாதிரி பேங்க்ரப்சி கோர்ட்டு கொண்டு போயிருக்காங்க. அதில் வெறும் 3,55,000 கோடி தான் கலெக்ட் ஆயிருக்கு. மீதி 8 லட்சம் கோடி எங்கே போச்சுன்னு யாருக்கும் தெரியல. நான் எதுக்கு இதை சொல்கிறேன், இந்த ரைட் ஆஃப்ங்கிறது எஸ்பெஷலி பப்ளிக் செக்டரில் டேக்ஸ் பேயரோட பணம். ஏன்னா ஃபைனலி பப்ளிக் செக்டர்னா நான் தான், கவர்மெண்ட் தான் ஓனர். கவர்மெண்ட் இங்கேருந்து வருது, டேக்ஸ் பேயர்கிட்ட தான் வருது. டேக்ஸ் பேயர் பணம் தான் ரைட் ஆஃப் பண்ணுறச்ச கவர்மெண்ட் பணம் லாஸ்னா உங்கள் பணமும் என் பணமும் லாஸ். அதனால் இந்த ரைட் ஆஃப்ங்கிறது டிஃபால்ட்டரை தான் பெனிஃபிட் பண்ணுது. டெபாசிட்டர் அவன் பணத்தை தூக்கின்னு போயிடுவான், ஏன்னா பேங்க் கேரண்டி கொடுத்துரும். இப்போ ரைட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அவன் இப்போ ஜாலியாக ஒருத்தர் ரைட் ஆஃப் பண்ணிட்டு அவர் இன்னும் அடுத்த டெண்டர் கோட் பண்ணிட்டு இருக்காருல ஒருத்தர், அனில் அம்பானி. ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் டிஃபால்ட்டு 95% ரிட்டர்ன் ஆஃப். ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸு சீரியஸ் ஃப்ராட் ஆஃபீஸ் கேஸ் நடக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வேறு, ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேறு கம்பெனி, அவர் டெண்டருக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கார். இதுதான் கம்பெனி, இதுதான் பணக்காரங்க ரிக் பண்ணுறது. இதை ராகுல் காந்தி சுற்றி காட்டினா நீங்கள் அவரை தேச துரோகி, அவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியலன்னு சொல்கிறீங்க. ஒரு ஆள் 95% ரைட் ஆஃப் பண்ணிட்டார். கிராண்டன் அவர் ஃப்ராடு கேஸ் பண்ணுறாருன்னு இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு ஃபுல் பணம் ரிகவர் பண்ணுற வரைக்கும் அவரை ஏன் டெண்டரில் கோட் பண்ண விட்றீங்க? அப்போ இது அவருக்கு பெனிஃபிட் இல்லாமல் யாருக்கு பெனிஃபிட்டு? அதே மாதிரி அந்த எஸ்சிசிஐயில் பேப்பரில் வந்தது அது ஃப்ராடுன்னு. எஸ்பிஐயே இல்லாத பேங்க் கேரண்டி, எனக்கே தெரியாது நான் கொடுத்த பேங்க் கேரண்டி ஃப்ராடுன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிட்டு அடுத்த இன்னொரு பேங்க் கேரண்டி கொடுத்துட்டு டெண்டரில் ஆப்ரேட் பண்ணுங்கன்னு. நான் என்ன கேட்குறேன், இந்த பேங்க் கேரண்டிலாம் பப்ளிக் செக்டர் பேங்க் கேரண்டி தானே? அதே ப்ரமோட்டர் 90% ரைட் ஆஃப் பண்ணியிருக்கீங்கல்ல இன்னொரு கம்பெனியில். அப்போ இந்த கம்பெனிக்கு எந்த பேங்க்கு பேங்க் கேரண்டி கொடுக்கும்? எந்த தைரியத்தில் பேங்க் கேரண்டி கொடுக்கும்? நீங்கள் எப்படி இந்த பப்ளிக் செக்டர் பேங்க் மேனேஜர்லாம் இதை அப்ரூவ் பண்ணுவான்? அவன் அப்ரூவ் பண்ணிடுவாங்கிற நம்பிக்கையில் கவர்மெண்ட்டில் ஏஜென்சியாக இருக்கிற சோலார் எனர்ஜி கார்பரேஷன் இவரை பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்லுது. லண்டனில் போய் சைனீஸ் பேங்க்கு போட்ட கேஸில் நான் ஆண்டி, என்கிட்ட காசு இல்லைன்னு. இப்போ ஆண்டியாக காசு இல்லாதவரோட கம்பெனிக்கு எப்படி பேங்க் கேரண்டி கொடுக்க காசு வரும்? இதெல்லாம் கேட்டால் நாங்கள்லாம் சோரோஸ் பணம் வச்சுருக்கோம், தேச துரோகி அப்படின்னு. சோரோஸை நாங்கள் வாங்கின பணமும் உங்களால் ப்ரூவ் பண்ண முடியாது. சோரோஸ் இந்தியாவில் கடனும் வாங்கலை. உப்பு இருக்குன்னா புடி இருக்குன்னு சொல்லாதீங்க. இப்போ ஒழுங்காக அதானி மேட்டருக்கு வெளில பேசுங்க. பேங்க்கில் கரெக்டாக டீட்டெயில்ஸ் கொடுங்க. தப்பாக டீட்டெயில்ஸ் கொடுத்து பிடிச்ச உடனே பேங்க் மேனேஜர் தான் கொடுத்தான், அவனை தான் கேட்கணும்னு எங்களுக்கு பதில் சொல்லாதீங்க. நன்றி, வணக்கம்.